Hi students, this is Prashant. In the video, we will talk about solutions of triangle chapter. One of the illustration problem. Illustration problem we will JEE exam prepare and the JEE main exam solve the illustration problem ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா இதுல கேட்டிருக்கிற டெக்னிக்ஸா இருக்கும் இதுல கேட்டிருக்கிற சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஏதோ ஒரு விதத்துல அங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ நல்லா கவனிங்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அந்த ப்ராப்ளம் ஓகே சோ இட் இஸ் clearly given that the sides of the triangle ஓகேவா are 3 consecutive natural numbers அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேவா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குனா அந்த ட்ரையாங்கிளுக்கு ஓகேவா sides 3 consecutive natural numbers சொல்லிருக்காங்க ஓகேவா and its largest angle is twice the smallest one அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேவா அந்த ட்ரையாங்கிள்லே எது சின்னதோ அதை விட லார்ஜஸ்ட் ஆங்கிள் டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ we need to determine the sides of the triangle ஓகேவா ஸோ நல்லா கவனிங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க ஒரு ட்ரையாங்கிள் ஓகே அந்த ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்கும் அந்த 3 சைட்ஸ் ஓகே 3 consecutive natural numbers சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நான் என்ன பண்றேன் இது n எடுக்கிறேன் இது n+1 எடுக்கிறேன் ஓகே அண்ட் ஹியர் இட் இஸ் n+2 அப்படின்னு எடுக்கிறேன் ஏன்னா இது கன்சிக்யூட்டிவா இருக்கு அடுத்தடுத்து வருது ஓகேவா ஃபைன் இப்போ இதுல லார்ஜஸ்ட் ஆங்கிள் நான் எடுக்கிறேன் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஆங்கிள் A அப்படின்னு எடுக்கிறேன் ஓகே அப்புறமேல the smallest ஆங்கிள் B அப்படின்னு எடுப்போம் அண்ட் அதை விட சின்னதா இருக்கிறது ஐ மீன் அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது ஆங்கிள் C அப்படின்னு எடுப்போம் சரியா இப்போ it is clearly given that the largest side is twice the smallest one அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ ஆங்கிள் A is equals to twice the angle B ஓகே இதான நமக்கு given ஓகேவா சோ இப்போ நமக்கு இன்னொரு ஃபேக்டும் நமக்கு தெரியும் என்ன ஃபேக்ட் sum of the angles of the triangle is 180 degree அப்ப angle A plus angle B plus angle C is nothing but 180 ஓகேவா அப்போ angle A 2 angle B ஓகேவா 2B and here it is angle B plus angle C is equal to 180 so from this angle C is equals to 180 degree minus 3 angle B ஓகேவா ஏன்னா இது 2 angle B plus 1 angle B அப்ப ஆட் பண்ணும்போது 3 angle B ஆயிடும் so angle C யும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா ஃபைன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா trigonometric sin ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போறோம் so sin ஃபார்முலா என்ன அப்படினா it is sin A by A ஓகேவா அப்போ angle A க்கு ஆப்போசிட்டா இருக்கிற சைடை நம்ம யூஸ் பண்ணனும் and here it is sin B by B here it is sin C by okay C இப்போ A என்னன்றது நமக்கு தெரியும் it is 2B ஓகேவா அப்போ sin 2B is by A நமக்கு என்னது சைடு n+2 ஓகே n+2 which is equals to sin B let it be அப்படியே இருக்கட்டும் ஓகே by side B ன்றது என்ன அப்படினா it is n okay and here sin okay C என்னது angle C என்னது it is 180 minus 3B okay 180 minus 3B ஓகேவா by okay it is n+1 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இத ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்றோம்னா we will be getting okay here it is sin 2B by n+2 is equal to sin B by n is equal to sin okay it is 3B by n+1 ஓகேவா ஏனா sin 180 minus theta is sin theta ஓகே சோ இப்ப நல்லா கவனிங்க இப்போ இந்த மூணுத்தையுமே வச்சு ஓகே நம்ம என்ன பண்ண போறோம் n கண்டுபிடிக்க போறோம் ஓகே சோ அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டத்தை நான் ஈக்குவேட் பண்றேன் ஓகே சோ I'll be getting sin 2B by n+2 is equal to sin B by n ஓகேவா so we know that sin 2 theta is 2 sin theta cos theta அப்போ இங்க 2 sin B into cos B by n+2 which is equal to sin B by n ஓகேவா இப்போ sin B gets cancelled anyway we will be getting cos B is equals to okay it is n+2 by 2n ஓகேவா ஏன்னா இந்த 2 right hand side வந்துரும் the n+2 right hand side வந்துரும் ஓகேவா so from this we got cos B as n+2 by 2n ஓகேவா and another thing இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த sin B by n ஐயும் sin 3B by n+1 ஐயும் ஈக்குவேட் பண்றோம் அப்போ sin B by n which is equal to sin 3B by n+1 ஐயும் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம் okay so from this sin B by n remains the same but sin 3B நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா it is sin 3 sin A sin B minus 4 sin cube B அப்படின்னு நம்ம எழுதலாம் ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா sin 3 theta உடைய ஃபார்முலா இது
ஓகே டிவைடட் பை n plus 1 சரிங்களா ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப்ல sin b by here it's n and இங்க வந்து நான் sin b காமனா வெளிய எடுக்கிறேன் so I will be getting sin b okay of 3 அப்படினு வரும் ஓகேவா அந்த 3 நான் எப்படி எழுதுறேன் அப்படினா it is 4 okay 4 minus 1 and here it is minus 4 and here it is sin square b அப்படினு வந்துரும் ஓகேவா சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க 4 minus 1 தான் இந்த 3 னு எழுதுறேன் ஓகேவா divided by here it is n plus 1 so in the next step okay இந்த sin b gets cancel இந்த n plus 1 வந்து நமக்கு ஓகேவா n side left hand side வந்துரும் so it will become n plus 1 by n which is equals to okay here minus 1 remains the same and இது ரெண்டுத்துல இருந்து நான் வந்து 4 காமனா வெளிய எடுக்கிறேன் அப்படி காமனா வெளிய எடுத்தா I'll be getting 1 minus sin square b அப்படினு வந்துரும் ஓகேவா சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க it is 1 minus sin square b அப்படினு வந்துரும் so in the next step okay here it is n plus 1 by n here it is இந்த minus 1 வந்து நமக்கு left hand side வந்துரும் it will become plus 1 which is equal to 4 of இது 1 minus sin square theta is nothing but cos square theta ஓகேவா அப்ப அந்த cos square theta ன்னு இருக்குறதுல we know the cos theta is n plus 2 by 2n அப்போ here it is n plus 2 okay by 2n the whole square அப்படினு வந்துரும் ஓகே ஹோப் இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணப் போறோம் அப்படினு பாருங்க here it is okay I'm going to take LCM so இப்போ என்ன வரும்னா it is 2n plus 1 by n which is equals to okay இத நம்ம simplify பண்ணோம்னா we will be getting 4 into okay n plus 2 the whole square by 4n square ஓகேவா இதுதான் வரும் சரியா அப்ப இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் we will be getting okay 4 gets cancelled okay at the same time இந்த n-ம் இங்க ஒரு n-ம் cancel ஆயிடும் சரியா இப்போ மீதி என்னென்னலாம் இருக்கும் அப்படினா we will be getting 2n plus 1 which is equals to n plus 2 the whole square by n அப்படினு வந்துரும் சரியா இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் n goes to the left hand side so it will become 2n square okay plus n here நமக்கு வந்து n plus 2 the whole square அப்படினா என்ன அர்த்தம் a plus b the whole square ஃபார்மட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் so we will be getting n square plus 4 plus 4n அப்படின்னு வந்துரும் சரியா இப்போ இந்த டேர்ம் எல்லாத்தையும் வந்து நான் என்ன பண்ண போறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா we will be getting 2n square minus n square plus n minus 4n minus 4 equal to 0 சரியா so இப்போ இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will be getting n square minus 3n minus 4 equal to 0 சரியா ஓகே இப்போ இத நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம் இது சிம்பிளிஃபை பண்ணா minus 4 okay and here it is minus 3 so 4 ones are here it is minus 4 அப்ப ஸ்பெசிஃபிக்கா இது வந்து minus 4 இது வந்து plus 1 சரியா okay so when you multiply this you will be getting minus 4 and when you simplify add this you will be getting minus 3 so அப்போ நமக்கு இங்க n is equal to 4 கிடைக்கும் as well as n equal to minus 1 கிடைக்கும் but n is equal to minus 1 is not possible because okay n வந்து 3 consecutive natural number சொல்லிருக்காங்க அப்போ இது பாசிபிள் கிடையாது ஸோ n வந்து என்னது இட் இஸ் 4 ஸோ n 4 அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ஆல் தி சைட்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா அப்போ ஒரு சைடு வந்து n is equal to 4 and another side வந்து n is equal to sorry n plus 1 அப்போ n plus 1னா it is 5 and another side வந்து it is n plus 2 it is 6 அப்போ the sides are 4, 5, 6 the smallest side is 4 and the largest side is 6 ஓகேவா ஸோ இதான் வந்து என்னன்னா நம்ம சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் சரியா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணுவோம் ஸ்டே டியூன் தேங்க்யூ ஸோ மச்